வெல்கம் டு நான் ஸ்டாப் கோ தமிழ் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்க பைக் தான் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பெனி வண்டி மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி. ஆக்சுவலாக வண்டியோட ப்ரீவியஸ் ஓனர் பார்த்திங்கன்னா கம்பெனி வண்டி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சரி, அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்துட்டு கம்பெனி வண்டி மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி தான் சேல்ஸுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா 1998 மேக் வண்டி. இந்த வண்டியோட எஃப்சி வந்துட்டு 2026 வரைக்கும் இருக்குது. டேக்ஸ் வந்து லைவ் டேக்ஸ். ஆக்சுவலாக ஆன்லைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2023 வரைக்கும் காட்டுன்னு நினைக்கிறேன். தென் வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இன்சூரன்ஸ் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்துட்டு பியூசி வந்துட்டு லைவில் இருக்குது. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து லைவில் இருக்குது. அப்படியே இந்த வண்டி வந்துட்டு நான் அப்படியே வியூஸ் வந்து காட்டுறேன். உங்கள் லெஃப்ட் சைடு வியூ வந்துட்டு இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதேமாதிரி பேக் சைடு வியூ வந்து காட்டுறேன். இது வந்து பேக் சைடு வியூ. ரைட் சைடு வியூ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ரைட் சைடு வியூ. இது வந்து ஃப்ரண்ட் சைடு வியூ. ஓகே, அப்படியே வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் போகிற அடுத்தடுத்த சேல்ஸ் வீடியோ ஆகட்டும், அடுத்தடுத்த வண்டியோட ஒர்க் வீடியோ ஆகட்டும் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டில் வரும். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வண்டியோட வீல் பார்த்துட்டிங்க அப்படின்னா அலைவீலில் ரிம் வீல் தான் போட்டிருக்காங்க. ஸ்போக்ஸ் டைப்பு ரிம்மு 2 சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தான் ஆகுது. ஸ்போக்ஸ்லாம் ஒன்றும் அப்படியே புதுசு மாதிரியே தான் இருக்குது. ஹப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய சைஸ் வந்து ஹப்பு போட்டிருக்காங்க. பிரேக் சைடு ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஹப்பு வந்து பெருசு போட்டிருக்காங்க. மக்காடு பார்த்துட்டிங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்கு. தென் வந்து ஃபோர்க் செட் வந்துட்டு ஃபுல்லாக வந்து சர்வீஸ் பண்ணி பப்பிங் பண்ணி ஃபோர்க் செட் போட்டிருக்காங்க. வண்டியோட நம்பர் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா TN27X1747 இதான் வந்து வண்டியோட நம்பர். ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃப்ரண்ட் அண்டு பேக் சைடு பார்த்துட்டிங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு புதுசு போட்டிருக்காங்க. பேக் சைடும் பார்த்துட்டிங்கன்னா பழைய இண்டிகேட்டர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு மட்டும் புது இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு அப்படியே டூம் பார்த்துட்டிங்க அப்படின்னா டூம் வந்து ஏவரேஜான டூம், நல்லா இருக்குது இந்த டூமும். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா லூக்காஸ் இல்லை, நார்மல் டூம் தான். இது டூமும் நல்லா இருக்குது. இது வந்து சின்ன சிட்டி லேம்புக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வந்துட்டு உள்ளே பண்ணியிருக்காங்க போல். தென் வந்து இந்த வண்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரீபெயிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா எஃப்சி பக்கத்தில் ஆகிடுச்சு அப்படிங்கிறக்கோசரம் 2026 இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்குது. அதனால் ரீபீட் பண்ணியிருக்காங்க அவர் டேஸ்ட்டுக்கு பண்ணணும் அப்படின்னுக்கோசரம். ஓகே, அப்படியே கிளச் சைடும் இந்தியன் சைடும் பார்த்துடலாம். கிளச் சைடு பார்த்துட்டிங்கன்னா எதுவும் லீக்கேஜில் எதுவும் இல்லை. அதே மாதிரி இன்ஜின் சைடும் வந்துட்டு எந்த ஒரு ஆயில் லீக்கேஜ் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. லைட்டாக ரேக்ராம் கப்பில் பேக்கிங் மட்டும் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. பட் வந்து லீக்கேஜில் எதுவும் இல்லை பெருசாகவும். இந்த ஆயில் டீசல் ஃபில்டர் சைடும் சரி, பம்பு சைடு லீக்கேஜ் எதுவும் இல்லை. இதில் கிளச் சைடு பார்த்துட்டிங்கன்னா கிளச் காயில் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். அதேமாதிரி இன்ஜின் பார்த்துட்டிங்கன்னா இன்ஜின் காயிலும் ஆல்ரெடி இருக்குது. ஓகே, சரியா எனக்கு தெரில. இன்ஜின் காயில் இருக்குன்னு இருக்காங்க. ஃப்ளைவீல் காயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. டூல் பாக்ஸு, கியர் பாக்ஸு பப்பிங் பண்ணி போட்டிருக்காங்க. சைலன்சர் வந்து பெண்டில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கு. 2 டூல் பாக்ஸும் நல்லாயிருக்கு. பேக் சைடு வந்துட்டு சொன்னதாக வீல் அப்பு, ஸ்போக்ஸு, ரிம்மு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே தான் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு வண்டி பார்க்குறதுக்கு. என்னோடய இன்ஜின் சவுண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள்.
சூடாக இருக்குது. சீட்டு மேலே கையை வச்சு சூடாகுது. கீரில் இருக்குங்க. ஓகே, ஃப்ரீயாக இருக்கு. இன்ஜின் வந்து கண்டிஷன் வந்து 80% இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஓனரு. ஆக்சுவலாக வண்டியோட ஸ்லோ ஸ்பீடு வந்து செக் பண்ணிங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பேக் சைட் டயர் கண்டிஷன் பார்த்துட்டிங்கன்னா லெஸ் தென் 50% தான் இருக்குது. செயின்ஸ் பேக்கெட் பார்த்துட்டிங்கனாலும் கண்டிஷன் லெவல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 70% தான் இருக்குது செயின்ஸ் பேக்கெட்டோடது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு உங்களுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் என்னென்ன நைட்டிஸ் இருக்குது, என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. என்னோடய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சின்னதாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். தேர்டு டாப் போட்டேங்க. ஆக்சுவலாக ஸ்பீடோ மீட்டர் வந்துட்டு ஒர்க் ஆகலை, அதனால் அதை அப்படியே போட்டிருக்காரு. சும்மா டம்மி மாதிரி போட்டிருக்காங்க. கேபிள் மட்டும் வாங்கி போடணும்னு சொல்லி சொன்னார். வண்டி ரன்னிங் நல்லா இருக்குது. வாவலிங்கில் எதுவும் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 60 போகுது. கையை விட்டாலும் வாவலிங் எதுவும் ஆகலை. பிரேக்கு ஃப்ரண்ட் சைடு பிரேக் வந்து ஆவரேஜ் தான். பேக் சைடு பிரேக் நல்லாயிருக்கு. கியர் பாக்ஸு செகண்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டுக்கு போட்டேன். ரன்னிங்கில் நியூட்ரல் பண்ணிட்டேன். அப்படியே செகண்டு போட்டிருக்கேன். அப்படியே தேர்டு, அப்படியே ஃபோர்த்து. ஓகே, டாப்பில் போட்டேன். வண்டி நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. இன்ஜின் வந்துட்டு லைட்டாக சாய்ச்சா மட்டும் லைட்டாக நாய்ஸ் வருது. அந்த இன்ஜின் கவர் சைடில் வந்துட்டு லைட்டாக கீசி சவுண்ட் வருது. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பெரிய ஒர்க்கெலாம் கிடையாது. வண்டி வந்துட்டு ஒயரிங் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. கனெக்ஷன் வந்து பண்ணல, பெயிண்ட் பண்ணங்காட்டி. ஒயரிங் கனெக்ஷன் வந்துட்டு லைனில் எடுத்து கொடுத்துருக்காங்க. கட் அவுட்ரு இல்லை ஆரம் கட் அவுட்ரு இல்லை இண்டிகேட்டர்ஸு எல்லாத்துக்கும் லைன் ப்ரொவிஷன் கொடுத்தாங்க. அவங்க கனெக்ட் பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஆரன்ஸ் வந்துட்டு நம்ம வாங்கி மாட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. இன்ஜின் வந்துட்டு இன்ஜின் கிளச்சு கீர் பாக்ஸு நல்லா இருக்கு. அதே மாதிரி இப்போ வண்டி ஓட்டுனதில் செயின்ஸ் பேக்கெட்டில் இது வந்து 50% கீழே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வரக்குங்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது.
வண்டி வந்து விரட்டி பார்க்கலாம். வண்டி வந்து ஸ்பீடு போகுதுங்க நல்லாவே. ஓகே, திரும்பிக்கலாம் அப்படியே. செகண்டு போட்டிருக்கேன். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஓகே, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எவரேஜாக இருக்குது. ரேர் சஸ்பென்ஷன் மட்டும் சவுண்ட் வருது. அதேமாதிரி லப்பர் புஷ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் பார்க் நல்லா தான் இருக்குங்க. பெரிய லெவலுக்கு மைனஸ்லாம் எல்லாம் இல்லை. வண்டி சும்மா எக்ஸ்லேட்டர் கொடுக்க அப்படியே போகுது. கையை விட்டுட்டேன். ஃபோருக்கு டீ ஸ்டெம்பெலாம் நல்லாயிருக்கு, பிரச்சனை இல்லை. பம்பர் செமையாக இருக்குங்க. புதுசு போட்டிருக்காராட்ருக்கு. ஃப்ரண்ட் பம்பர் புதுசு போட்டிருக்காங்க. வண்டி ஸ்பீடெல்லாம் நல்லா போகுதுங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி வந்துட்டு ஓட்டி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்டிஷன் வந்துட்டு 80% இருக்குது. கிளச்சு கீர் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கு, பிரச்சனை எதுவும் இல்லை. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 6 HP இன்ஜினு. எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு 65 அண்ட் above தான் வந்துட்டு மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு.
வண்டி வந்து ஓட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க, பிரச்சனை இல்லை. ஹெட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இப்போதைக்கு ப்ராப்ளம்லாம் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போது நல்லா தான் இருக்குது. இன்ஜின் வந்து ஓட்டும்போது இன்ஜின் நாய்ஸ்லாம் நான் ரெகனைசேஷன் பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு நல்லா தான் இருக்குது வண்டியில் வந்துட்டு என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஒயரிங் வந்துட்டு ப்ரொவிஷன்லாம் கொடுத்துட்டாங்க. ப்ரொவிஷன் கொடுத்த வச்சு ஹாரன் கட்டுறதுக்கு தனியாக லைன் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஹாரன் கிடையாது. இந்த ஸ்பீடோமீட்டர் வந்துட்டு லைன் கொடுக்கணும். அந்த சைடு வந்துட்டு இன்னும் எதுவும் கொடுக்காமல் இருக்குது. ஸ்பீடோமீட்டருக்கு வந்து கேபிள் வயல் வந்து கொடுக்கணும் அப்படி வச்சுருக்காங்க. ஹாரன் வந்துட்டு மாட்டணும். ஒயரிங் ஒர்க் வந்துட்டு சின்ன சின்ன ஒர்க் தான் பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி எல்லாம் எந்த ஒரு ஒர்க்கு இருக்காது. ரேர் டயர் பார்த்துட்டிங்கன்னா லெஸ் தென் 50% தான் இருக்குது. ஃப்ரண்ட் டைம் ஓகே ஃபைன், இப்போதைக்கு எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு தேவையில்லை. ஆயில் சர்வீஸ் வந்துட்டு ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணி ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. தென் வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வண்டியோட பட்ஜெட் சொல்லிடுறேன். இது வந்துட்டு பார்த்துட்டுனா கம்பெனி வண்டி மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு சேல்ஸ் வந்திருக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா 1,12,000 சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து பேசுங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 1,12 சொல்லியிருக்காங்க. நெகோசியபிள் ப்ரைஸ். நீங்கள் வந்து பார்த்து பேசி உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி நீங்கள் இந்த வண்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டி சென்டர் பெட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சென்டர் பெட்டில் இருக்குது. வண்டி வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் கையை விட்டு ஒரு 3 டைம் ஓட்டியிருப்பேன். வண்டி பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகுது. பார்டர்ஸ் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி 4 கம்ப்ளைண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நல்லா தான் இருக்குது வண்டி. வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்க போது சரி, ஒரு நல்ல ஒரு மெக்கானிக்கோ இல்லை யாராச்சும் இதுக்கு முன்னாடி வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்களோ கூட்டிகிட்டு வந்து நல்லா வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து வாங்கிக்கிங்க. ஏன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் வந்து வண்டி வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து வண்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. தென் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். இந்த ஒரு ஆன்லைன் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்பர் வந்து ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் டைமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் தேங்க்யூ.